நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுள் நம்முள் வாழ விரும்புவதைப் போல் நாம் ஏழையுருள் வாழ வேண்டும். அதுவே நிலை வாழ்வு. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை. அழகான உந்தன் அன்பான சிந்தை. அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ஆ. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. தனியாகும் போதும் தடுமாறும் போதும் தகைவில்ல நட்பின் துணையாகவா. பழி சேரும் போதும் பகை சூழும் போதும் அறிவுள்ள உண்மை உறவாகவா. உண்டான உணவு ஞானம் விட பெரிது. உண்டான பானம் வானம் விட பெரிது. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா.
அருகிருந்து தேற்றும் தாயாகவா. உரு இழக்கும் போதும் உயிரிழக்கும் போதும் உயிர் தந்த நீயே உயிரேற்கவா. நீ தந்த வார்த்தை வழியெல்லாம் ஒளிரும். நீ வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வெல்லாம் விளிரும். அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ஆ லலலலா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. இந்த ஒரு முத்தான வசனம் இயேசுவிடமிருந்து எனக்கு ஒரு ஆச்சரியமில்லாத ஒரு சக்தியை தருவது போன்றிருக்கிறது. மத்தேயின் வீட்டில் இருந்த போது வந்தது இன்னும் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. காரணம், மத்தேயு படித்தவர், பெரிய பதவியில் சுங்க இலக்காவில் இருந்தவர், கை நிறையவும் பை நிறையவும் பணம் படைத்தவர். அவரது வீட்டில் விருந்தில் இந்த முத்தான வார்த்தை சொல்லும் போது மத்தேயில் இதில் தொடர்புடையவர் என்று சிந்திக்க தோன்றுகிறதோ என்னமோ. ஒரு பணக்கார வீட்டில் இருந்துக்கிட்டு, நான் வசதியானவர்களுக்காக அல்ல, ஏழைகளுக்காக ஆன ஒரு ஆண்டவர் மனிதன் அல்ல ஒரு மீட்பர் என்று ஒருத்தர் சொல்றாருன்னா எவ்வளவு தில்லு இருக்கணும் இயேசுவுக்கு இல்ல. இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற நம்மிலே பலரும் ஏழைகளை கண்டால் மிஞ்சுகிறோம், பணக்காரர்களை கண்டால் கெஞ்சுகிறோம், கொஞ்சுகிறோம். எல்லாரையும் சொல்லல, பல பேரை சொல்லுகிறேன். செல்வம் பதவி இருந்தும் மத்தேயு ஒரு நோயாளியாக இருந்தார் என்று உணர முடிகிறது. இன்னைக்கு பணக்காரதில் நிறைய 170% பேர் நோயாளிகள் தான் இருக்காங்க. ஆனால் ஏழைங்க பணம் இல்லாம இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறது போல எனக்கு தோணும். அது உண்மையை பொய்யான்னு தெரியல. இயேசுவின் சந்திப்பின் மூலமும் விருந்தின் மூலமும் மத்தேயு ஒரு நோயாளி என்பதையும் இயேசுவே அவருக்கு சிறந்த மருத்துவர் என்றும் இயேசுவே சிறந்த மருந்து என்றும் உணர்த்துகிறார். இன்றைக்கு எப்படி ஒரு இசையாளர்களை மருத்துவர்களாக, இசையை ஒரு மருந்தாக எண்ணுகிறனோ அதுபோல இயேசுவே ஒரு மருந்தாக, இயேசு ஒரு மருத்துவராக நான் பார்க்கிறேன். பணம் பதவிகளோடு வாழுகிற நாம் பல நேரங்களில் நமக்கு இருக்கின்ற நோயை நாம் அறிவதில்லை. எத்தனையோ பணக்காரர்கள், பதவியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இயேசுவோடு தொடர்பு இல்லாததால் தானும் நோயிற்று
தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் அழிப்பதை காண்கிறோம். நம்மை நோயாளிகளாக மாற்றுகிறார்கள். இயேசுவின் முன் நம்மை நிறுத்துவோம். அவருக்கு நம் வீட்டில் விருந்து கொடுப்போம். அப்போது நமது நோயை அறிய முடியும். இயேசு நல்ல மருத்துவர் என்பதை உணர முடியும். நோய் அருந்த விதத்தில் உடல் மன உணர்வு உறவு செல்வத்தோடு வளர நாம் முயற்சி எடுப்போம். இந்த நாளில் தூய வனத்து அந்தோனியாரை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில 2 காரியங்களை ரொம்ப தெளிவா சொல்றார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இறைவார்த்தைகளை போல பணம் மட்டுமே நமக்கு நிறைவை, நிம்மதியை, நிலை வாழ்வை தர முடியாது. இயேசுனுடைய மதிப்பீடுகள், விழுமியங்கள், பல கஷ்டங்கள் பட்டாலும் அதுதான் நிலை வாழ்வை, நிம்மதியை தரும். பணம் அல்ல, பரம் நேசுவே ஒருவருக்கு நிலை வாழ்வை தருவார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்ந்தவர் தான் இவர் வனத்து அந்தோனியார். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர், துறந்தவர். மிக மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் யாருக்கு எதற்கு முக்கியத்துவம் தந்து வாழ்கிறோம்? பாப்பு இசை உலகில் ஒரு பிரபலமானவர், பாட்டில் நிறைய கேட்டிருப்பீங்க, ஜிம் ரீவ்ஸ். பல புகழையும் பெருமையும் பணத்தையும் செல்வத்தையும் குவித்தவர் வாழ்க்கையில. இவையெல்லாம் ஒருவருக்கு நிம்மதியை தராது என்ற கூற்றுக்கு இவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சான்றாக மாறிவிட்டது. பிரபலமாக இருந்ததால் இவருக்கு ஏராளமான பணம் வந்தது. ஆனால் தொடக்கத்தில் இவற்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஜிம் ரீவ்ஸ் போக போக தனக்கு நிம்மதி இல்லை, இது எனக்கு நிம்மதி தராது என்ற உண்மையை உணர்ந்தார். ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தாராம். அப்போதுதான் இவருடைய நண்பர் ஒருவர் இவரை சந்திக்க, இந்த புத்தகத்தை வாசி என்று பைபிளை கொடுத்தார். ஒரு விவிலியத்தை படித்த பிறகுதான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒருவருக்கு பணமோ பொருளோ செல்வமோ அதிகாரமோ புகழோ பெருமையோ நிம்மதியை தரப்போவது இல்லை. இறை காரியங்களால் ஒருவரால் மட்டுமே ஒருவருக்கு நிம்மதியை தர முடியும் என உணர்ந்தார். எனவே தூய வனத்து அந்தோனியாரும் கூட பணம் இல்லை, இறைவன் ஒருவரால் மட்டுமே தனக்கு நிம்மதி தர முடியும் என்று தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பயன் தரக்கூடிய எளிய நிலையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அதற்கு ஏற்றார் போன்று ஜெப தப வாழ்விலே தன்னை கரைத்து கொண்டார். தியானம், காட்டு தியானம், மலை தியானம், கடல் தியானம் என்று இயற்கையோடு தன்னுடைய வாழ்வை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர். நீண்ட நேரம் ஜெபத்திற்கு ஒதுக்காவிட்டாலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செலவழிக்கலாம். நாம் 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலிவில்லையா என்று கேட்பதை நான் நினைத்து பார்ப்போம். முடிந்த வரைக்கும் கொஞ்ச நேரத்தை இறைவனோடு செலவிடுவோம். பணத்தை ஏழைகளோடு செலவிடுவோம். செல்வம், பணம், அதிகாரம், புகழ் இவை மட்டும் நமக்கு நிம்மதியை தராது. நிறைவாழ்வை, நிலை வாழ்வை பெற இறைவனோடும் இயேசுவோடும் ஏழைகளோடும் தனிப்பட்ட ஊழ் தியானங்களோடும் மகிழ்ச்சி தியானங்களோடும் உள்ளிருப்பு தியானங்களோடும் நம்மை நாம் கடவுளோடும் பிறரோடும் ஐக்கியப்படுத்திக் கொள்ள இந்த நாட்கள் நமக்கு உதவிடட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது மகன் இயேசுவை மனமுவந்து பின்பற்றி செல்ல எங்களுக்கு அருளை தாரும். எங்களுக்கு கிடைக்கப் பெறுகிற அதிகாரமும் அழகும் புகழும் பெருமையும் பணமும் சொத்தும் நிலங்களும் பெருமையும் எங்களுக்கு நிம்மதியை தராது. உம்மை சார்ந்த காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுக்கு நிம்மதி, நிறைவு நிச்சயம் என்பதை புரிந்தவர்களாய் அதற்கு ஏற்றபடி வாழ்க்கை அமைத்திட எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உம
உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனமிரங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.